அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இபாதத்தினுடைய விஷயத்தில் டெக்னாலஜியினுடைய அந்த தலையீடு அப்படிங்கிறது சமீப காலமாக நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 7 விஷயங்கள் இது சம்மந்தப்பட்டதுலேயும் அது அல்லாத வேறு ஒரு மசாயில மட்டும் நான் இங்கே கேள்வியாக வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம் தொழுகை, தவாஃப், ரெண்டுமே இபாதத். தொழுகையை பொறுத்தவரை நம்ம கேள்வி ரொம்ப விரிவாக்க வேணாம். தொழுகையை பொறுத்தவரை தொழுகை அல்லாத காரியங்களை வெளிப்படையான காரியங்களை செய்யும் பொழுது தொழுகையை முறிச்சிடும்னு நாம் சொல்கிறோம். தொழுகையில் இருக்கும் பொழுது செல்ஃபோன் அடிக்குதுன்னு வைங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில பள்ளிவாசலில் ஜாமர் வச்சுருக்கிறாங்க, ஆனாலும் தொழுகையில் ஃபோன் அடித்தா நம்ம எப்படி அதை கையாளுவது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக. தொழுகை மாதிரியே தவாஃபிலையும் சரி மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய சட்டம் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அடுத்தடுத்து கேட்கலாமா இல்லை அதில் சொல்லுங்கள். தொழுகையில் ஃபோன் அடித்தா முதல்ல தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். தொழுகைக்கு ஃபோனை கொண்டு வராமல் இருந்தால் ரொம்ப சிறந்தது. அப்படி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் பள்ளிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அங்கே எழுதி போட்டிருப்பாங்க, எல்லா பள்ளியிலையும் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுக்குங்க அப்படின்னு. பெரும்பாலும் யாரும் செய்கிறதில்ல. இல்லாத வைப்ரேட் மோடில் கூட போட்டுக்கலாம். அப்படியும் மறந்துட்டு தொழுகையில் அடிச்சுது அப்படின்னா அமலே கலீல் சிறு செயலின் மூலமாக பாக்கெட்டுக்கு மேலே கை வச்சோ அல்லது பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டோ ஃபோனை வெளியில் எடுக்காமல் அந்த ரிங்டோனை நம்ம செயலிழக்க செஞ்சிடணும். ரிங்டோனை கட் பண்ணிடணும். அந்த மாதிரி அமலே கலீல் மூலமாக செய்யணும். ஃபோனை வெளியில் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போட்டால் அது பார்க்குறதுக்கு அமலே கசீராக தெரியும். இவர் தொழுகையில் இருக்கிறாரா அல்லது வெளியில் இருக்கிறாரான்னு சொல்லி தூரத்தில் இருந்த ஒருத்தர் பார்த்து அவர் சந்தேகப்பட்டாருன்னு சொன்னால் அது அமலே கசீர், பெரும் செயல். அதனால் தொழுகை முறியும் என்பதாக ஃபுகாஹாக்கள் சொல்கிறாங்க. எனவே அப்படி தொழுகைக்கு முன்னாடி ஃபோனை சைலண்டில் போட மறந்துட்டா பாக்கெட்டுக்கு வெளியிலையோ அல்லது பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு உடனே அதை ரிங்டோனை கட் பண்ணிடணும். அதன் மூலமாக தொழுகை முறியாது. தவாஃபெல்லாம் அதே மாதிரி தான். தவாஃப் செய்யும்போது இபாதத் அது. அதனால் செல்ஃபோனை வச்சுட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டே போகிறது, யார்ட்டையும் பேசிகிட்டே போகிறது ஒருபோதும் கூடாது. அப்போவும் நம்ம சைலன்ஸில் போட்டு தான் தவாஃப் செய்யணும். அப்படி போட மறந்து ஃபோன் ரிங்டோன் அடிச்சுது அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணிடணும். எடுத்து பேசக்கூடாது. தவாஃபெல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி தான் நம்ம பேசணும். தவாஃபுடைய நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பேசுகிறது, உலக விஷயங்கள் பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறது அனைத்துமே நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அமலே கலீல் மூலமாக அந்த ஃபோனை சைலண்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அனுமதின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒருத்தர் தொழுகையில் கீழே வச்சுட்டு ஃபோனை தொழுதுட்டுருக்குறாங்க, அதில் சினிமாவுடைய பாடல் பாடுது அல்லது அந்த ரிங்டோன் மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னா தொழுகையை முறிச்சிட்டு அந்த ஃபோனை சைலண்ட் பண்ணலாமா, இல்லை அதை அப்படியே விட்டுறது சிறந்ததா? அதுக்காக தொழுகை முறிக்கிறது கூடுமா? அதற்காக தொழுகையை முறிக்கக்கூடாது. தொழுகையை முறிக்கிறது சில நிர்பந்தமான நேரத்தில் தான் கூடும். ஆனால் அதனுடைய ரிங்டோன்னால் தொழுகையாளிகளுக்கு இடையூறு ஏற்படலாம். அதனால் முடிஞ்சால் காலால் கூட என்ன செய்யலாம், கட் பண்ணிக்கலாம். இந்த கிப்லாவுனுடைய அப்ளிகேஷன் பயன்படுத்துறது சம்மந்தமாக அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விலைக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு பள்ளி கட்டி கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷம் 115 வருஷம் ஆச்சு. என் சொந்த அனுபவம் தான். அந்த பள்ளியில் ஒரு சில சின்ன பசங்க என்ன செய்கிறாங்க, இந்த கிப்லாவுனுடைய ஆப்பை பயன்படுத்தி நாங்கள் பார்த்தோம், கிப்லாவுனுடைய அந்த டைரெக்ஷனில் சின்ன டிகிரி அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுது அப்படின்னு சொல்லி போட்டு திடீர்னு கேட்குறான். ஒரு ஃபோன் வைக்கிறப்போ ஒரு மாதிரி டைரெக்ஷன் வருது, இன்னொரு ஃபோன் வைக்கிறப்போ ஒரு மாதிரி டைரெக்ஷன் வருது. இப்போ நம்ம சஃபரில் இருக்கும் பொழுதோ மற்ற இடத்துல இருக்கும் பொழுதோ அந்த கிப்லாவுனுடைய ஆப்பை பயன்படுத்துறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் இந்த மாதிரி ஆப்பை வச்சு இது கிப்லாவுனுடைய திசை மாறுபட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத. கிப்லாவுடைய ஆப்ஸ் நிறைய கிடைக்குது. அது எல்லாமே ஒரே மாதிரி கிப்லாவுடைய டைரெக்ஷன் காட்டுன்னு சொல்ல முடியாது. அதில் எது சரியான டைரெக்ஷன் காட்டுது அப்படிங்கிறத தேர்வு செய்கிறதும் சிரமம். அதனால் நம்ம பள்ளிவாசலில் நம்ம தொழுகும்போது கிப்லா எந்த பக்கம் அமைக்கப்பட்டிருக்கோ அங்கிட்டு நம்ம தொழுதுருவோம். பள்ளிவாசல் அல்லாத மற்ற பொது இடங்களில் நம்ம தொழுகதாக இருந்தால் அப்போ நமக்கு ஐன் கிப்லா அவசியம் இல்லை. ஜிஹத்து கிப்லா இருந்தாலும் ஹனஃபி மத்ஹபில் போதுமானது. அதனால் கிப்லா ஆப்ஸ்லாம் ஓரளவுக்கு ஜிஹத்து கிப்லா காட்டும், ரொம்ப பெரிய வித்தியாசம் வராது. அதனால் அது காட்டுற திசையில் அது நம்ம என்ன செய்யலாம், மேற்கு திசை எதுங்கிறதே நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அந்த கிப்லாவுடைய திசையை வச்சு நம்ம தொழுதுக்கலாம். ஆனால் பள்ளிவாசலில் ஏற்கனவே பள்ளி கட்டப்பட்டிருக்குது. அதில் ஒருத்தர் தன்னுடைய மொபைல் ஆப்பில் கிப்லாவுடைய இந்த ஆப்பை பார்த்து மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம மாறிடுச்சுன்னு முடிவு பண்ண முடியாது. முறையாக கிப்லா வைக்கக்கூடிய
ஆலிம்கள்கிட்ட நம்ம சொல்லி அவங்க மூலமாக அதை சரி பார்த்துக்கிறது தான் நல்லது. இந்த முசல்லா பிரேயர் முசல்லான்னு சொல்லிட்டு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அதில் சின்ன ஒரு ஸ்பீக்கரோடு சேர்த்து ஒரு செட்டப் வச்சுருக்கிறாங்க. லொஹர் தொழுகைன்னு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய சப்தம் வந்து இந்த தக்பீர் கட்டுறது, சனா ஓதுறது, ருக்கூனுடைய தஸ்பி, சஜிதானுடைய தஸ்பியை வச்சு அது தொழுகையில் வரக்கூடிய சப்தத்தை கேட்டு ஒரு சிலர் தொழுகிறாங்க. அந்த முசல்லா பயன்படுத்துறது சம்மந்தமாக சட்டங்கள் என்ன அப்படின்னு? இல்லை, அந்த முசல்லாவுடைய பேரே வந்து ப்ரேயர் டீச்சிங் மேட். எப்படி ப்ரேயர் செய்கிறது, தொழுகிறதுங்கிறத கற்றுக் கொடுக்கறது. அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தெரிஞ்சதை வச்சு நம்ம தொழுதோம்னா தவறு கிடையாது. அல்லது அதை வெறுமனே அதை ஆன் பண்ணாமல் அதை ஒரு சாதாரண முசல்லாவாக பயன்படுத்தி அது மேலே நம்ம தொழுகிறதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வந்து ஆன் பண்ணி அது சொல்கிறத, அது கிராத்து ஓதுறத நம்ம வந்து கேட்டுட்டு ஓதனாலும் தொழுகக்கூடாது, கேட்டுட்டு ஓதாட்டியும் தொழுகக்கூடாது. கேட்டுட்டு ஓதனா ஏன் தொழுகக்கூடாது? தொழுகையில் இருக்கிற ஒருத்தர் தொழுகைக்கு வெளியில் உள்ள ஒருத்தர் ஓதுறதை கேட்டு ஓதுனா தொழுகை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஃபுகாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது ஓதுறதை கொண்டே இவர் என்ன செஞ்சிட்டார், போதுமாக்கிக்கிட்டார். இவர் எதுவுமே ஓதலை. அது ருக்குவுக்கு போக சொல்லும்போது ருக்குவுக்கு போகிறாரு, சஜிதாக்கு போக சொல்லும்போது சஜிதா போகிறாரு. அந்த மாதிரி ஓதுனா தொழுகக்கூடாது. கேட்டுட்டு ஓதுறதும் அப்படி தான், கேட்டுட்டு ஓதாமல் இருக்கிறது அப்படி தான். கேட்டுட்டு ஓதுனா வெளியில் இருக்கிறவருடைய சொல்லை வந்து கேட்டுட்டு ஓதுன மாதிரி ஆயிடும். கேட்டுட்டு ஓதாமல் அதை கொண்டே போதுமாக்கி கொண்டா அப்போ தொழுகையில் கிராத் வந்து ஃபர்து. அப்போ அந்த ஃபரலை வந்து அவர் செய்யாமல் விட்டுறாரு. அதனாலையும் தொழுகக்கூடாது. இப்போ பாங்குக்காக வேண்டிய ஒரு அசான் ஆப் ஒன்று, அது எப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய இடங்களில் வந்து ரெக்கார்டடாக இருக்கக்கூடிய வாய்ஸை வந்து நிறையா நம்ம பார்க்குறோம். அலாரம் அடிக்கிற மாதிரி அது பாங்கு சொல்லும், அதை நம்ம பயன்படுத்தலைங்கிறது ரெண்டாவது. இப்போ ஆப் எப்படி வந்திருக்குதுன்னா ஆன் டைமில் சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய பாங்கு லைவாக நம்ம மொபைலில் கேட்குது. இப்போ இதை பயன்படுத்தி ஒருத்தர் சஹரோ, இஃப்தாரோ அல்லது தொழுகையவோ ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய சட்டம் எப்படி இருக்கும்? இப்போ அந்த ஆப்பை பற்றி நம்ம பார்த்த வரைக்கும் அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பள்ளியில் மோதினார் பாங்கு சொல்லும்போது அந்த ஆப் ஆன் ஆகிடுது. யாரெல்லாம் அந்த கோடு வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அப்போவே கேட்குது. அவர் பாங்கு ஆரம்பிக்கும் போது இங்கே மொபைலில் பாங்கு ஆரம்பிக்குது, அவர் முடிக்கும்போது முடியுது. அப்போ இது ஒரு நேரடி ஒளிபரப்பு தான். நேரடி ஒளிபரப்பு அப்படிங்கும்போது அதை வந்து அதானாக கொண்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த பகுதியில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தொழுகையுடைய நேரத்துக்கு அவர் அதான் சொல்கிறாரு, அந்த அதானுக்கு நம்ம பதிலும் சொல்லலாம், அந்த அதானுக்கு பின்னாடி நம்ம தொழுகவும் செய்யலாம். நம்ம ரெக்கார்டு செய்யப்பட்ட வாய்ஸ் தான் அதானை கேட்குது. இப்போ அலாரத்தில் கேட்குற மாதிரி அப்படி இருந்தால் அந்த அதானுக்கு பதில் சொல்கிறது, வாங்க துவா ஓதுறது அவசியம் இல்லை. இந்த மால்களில், தியேட்டர்கள்லாம் பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி ஒரு சில இடங்களை ஒதுக்கிறத நம்ம நிறையா வீடியோக்களில் பார்க்குறோம். ஒரு பர்ச்சேஸுக்காக வேண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம் அல்லது ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு மாலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய பள்ளிவாசல், உதாரணமாக ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அல்லது மால்கள்லையோ தியேட்டர்கள்லையோ பொது இடங்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கான வேண்டி உள்ள இடத்தை பயன்படுத்துறது சம்மந்தமாக எந்த அளவுக்கு அது பேணுதலாக இருக்கும்? அதாவது சுத்தமான எல்லா இடத்துலையும் நம்ம தொழுகலாம். தொழுகை ஒரு மூமின் எங்கேயுமே கதா செய்ய முடியாது. அதனால் அவர் மாலுக்கு போயிருந்தாலும் சரி அல்லது பாவமான ஒரு காரியத்துக்கு போயிருந்தாலும் சரி, தொழுகை நேரம் வந்துருச்சு, அங்கே பக்கத்தில் தொழுகைக்கான இடம் இருக்குது, தூய்மையான இடமா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் அந்த பள்ளியை பயன்படுத்துவதில் தவறே எதுவும் இல்லை. இப்போ கசர் தொழுகை அப்படிங்கிறது தொழுகையினுடைய நேரங்களில் அதனுடைய கிராத்தை வந்து மேலே பாங்கு கேட்கக்கூடிய அந்த வெளிமைக்கு மூலமாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? அது கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இமாம்களே நிறையா உலமாக்கள் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து தொழுகை வெளியே கேட்க வைக்கக்கூடாது, கிராத் வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைய கால சூழ்நிலையில் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா பாங்கு சொல்கிறதுக்கே அனுமதி மறுக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுற இந்த கால சூழலில் தொழுகையை வந்து நம்ம ஒளிபரப்பு செய்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. முழுக்க முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒளிபரப்பு செய்யலாம். அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய சஜிதாவுடைய ஆயத்து வந்து சஜிதாவை வாஜிபாக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா நேரடி ஒளிபரப்பு தான். நேரடி ஒளி டேப் ரெக்கார்டரில் பதிவு செஞ்சதை கேட்கும்போது சஜிதா கடமையாகாது. இப்போ ஒரு கிளி வந்து சஜிதாவுடைய ஆயத்து ஓதுனா அதை கேட்டு நம்ம சஜிதா செய்யலாமா அப்படின்னா தேவையில்லை. இந்த மெம்பர் ஒரு மசாயில் இது நம்ம முன்னாடி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ மெம்பர் படியை பொறுத்த வரைக்கும் மொத்த படியினுடைய எண்ணிக்கை 4 இருக்குது, 3 இருக்குது. 3வது படியில் நின்று 4வது படியில் உட்கார்றாங்க.
ஒரு சில பள்ளிவாசல்களில் பார்க்குறோம் 2வது படியில் நின்று 3வது படியில் உட்கார்றாங்க. இப்போ இதில் ரெண்டில் இப்போ எங்கள் பள்ளிவாசலுடைய சூழ்நிலை தான் இது. பள்ளிவாசல் கட்டி 115 வருஷம். ஆரம்ப காலத்திலிருந்தே மொத்த படிக்கட்டுடைய எண்ணிக்கை 3. 2வது படியில் இமாம் நிற்கிறார், 3வது படியில் உட்கார்றார். இது வந்து வழக்கமாக 120 வருஷமாக நடந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு இமாம் பேசும் பொழுது சொன்னாங்க, அந்த ரசூலுல்லாஹ் 3 படிக்கட்டில் வைக்கும் பொழுது ஆமீன் சொன்ன அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி இது ஹிலாஃபு சுன்னா, நீங்கள் வந்து ஒரு படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்க்குறோம் நிறைய பள்ளிவாசல்கள், பழைய காலத்து பள்ளிவாசல்களில் மொத்த படிக்கட்டினுடைய எண்ணிக்கை 3 இருக்குது. இது சம்மந்தமாக ஃபத்வாக்கள் தேடும் பொழுதும் கூட ரசூலுல்லாஹுடைய காலகட்டத்தில் படிக்கட்டினுடைய எண்ணிக்கை 3ஆக இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த 3ங்கிறது ரசூலுல்லாஹ் நின்று பயான் செஞ்சாதுவா அல்லது உட்கார்ந்த எண்ணிக்கையோடு சேர்த்து 4 இருந்துச்சா? அதாவது 3 இருந்தால் கூடுமா அல்லது அது சம்பந்தமான விளக்கங்கள் என்னவா இருக்கும்? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 படிக்கட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அதனால் 4 வச்சாலும் தவறு கிடையாது. ஏன்னா அசல்லாம் வந்து குத்துபா ஓதர் தான், குத்துபா தான் வாஜிபு. படிக்கட்டில் ஏறுறது இறங்கிறது வந்து நம்ம பின்னாடி ஏற்படுத்தப்பட்டதான். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த தூணில் சாஞ்சு தானே குத்துபா ஓதனாங்க. அதுக்கு பின்னாடி தான் மிம்பர் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிம்பரில் மொத்தமே 3 படிக்கட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறது ஹதீஸில் நிரூபணமாயிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலான பள்ளியில் 3 படிக்கட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நிற்கிறது தான் 3ஆக இருக்குதே தவிர அந்த உட்கார்ற படிக்கட்டை நம்ம எண்ணிக்கையில் சேர்த்தோம்னா மொத்த எண்ணிக்கை 4 ஆயிடுது இல்லையா? ஆமாம். அப்போ ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப 2ல் 1 சுன்னத்தாகவும் இன்னொன்று ஹிலாஃபு சுன்னாவும் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இது சுன்னத்துக்கு மாற்றமாக, இதை நாங்கள் மாற்ற மாட்டோம் இப்படியே தான் வைப்போம் அப்படின்னா சுன்னத்துக்கு மாற்றமாகிடுமே. அதனால் எந்த தப்பும் இல்லையா? இப்போ 4 படிக்கட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மொத்த படிக்கட்டு 4, 3ல் நின்று இமாம் குத்துபா ஓதுறாருன்னா இது சுன்னத்துக்கு மாற்றமா? அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சுன்னத்துக்கு மாற்றம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். பரவாயில்ல. அப்போ குத்துபாவுடைய நோக்கம் அப்படிங்கிறது அங்கே ஓதப்படக்கூடிய குத்துபா வாஜிப். படியினுடைய எண்ணிக்கையில் இஃப்திலாஃப் செய்கிறதுனால இந்த சட்டம். அவர் பள்ளிக்கு உள்ளே வரும்பொழுது உள்ளே வரும்பொழுது ஓதுற துவா, அதே மாதிரி நியத்து, அப்புறம் வந்து குர்ஆன் அங்கே உட்காந்து செய்யக்கூடிய திக்ரு, திலாவத்து, இதையெல்லாம் பேணுதல் அடிப்படையில் கொஞ்சம் சத்தம் போட்டு நிறைய பேர் ஓதுறாங்க. அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையூறு ஏற்படுது. அந்த சமயத்தில் நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, திக்ரு திலாவத்து தானே, நாங்கள் பள்ளிவாசலில் தானே சத்தமாக ஓதுறோம், இது ஓதக்கூடாதா அப்படிங்கிற. அப்போ பள்ளியில் செய்யப்படக்கூடிய அமல் இன்னொருவருக்கு இடையூறு ஏற்படுத்துது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளலாம்? பள்ளி என்பது பொதுவான இடம், எல்லாரும் அவங்களுடைய இபாதத் செய்கிறதுக்காக வர்றாங்க. அதனால் ஒருத்தருடைய இபாதத்தினால இன்னொருத்தருக்கு எந்த ஹிலலும் வரக்கூடாது. அதனால தான் வந்து சப்தம் போட்டு திக்ரு செய்கிறத வந்து சில ஃபுகாஹாக்கள் வந்து வேண்டாங்கிறாங்க. இது இந்த தலைப்பில் உள்ள கேள்விகள் அவ்வளோதான்.